காலத்தில் மிகவும் சிறப்பாக 16 வீதிகளை கொண்ட மிக அற்புதமான புதுக்கோட்டை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத சூழ்நிலை இங்கே நிலவுகின்றது. இதை எவ்வளோ எடுத்து சொல்லியும் பார்க்கெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். நல்லா மெயின்டைன் பண்ண பாருங்கள், சண்டே இவ்வளவு. வணக்கம் நண்பர்களே. தொண்டைமான் மன்னர்கள் ஆண்ட புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டமாக மலர்ந்து 50 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று 51வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த புதுக்கோட்டை மாவட்டம் எப்படியெல்லாம் இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை பற்றி புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். நான் ஒரு 55 வருஷம் டாக்ஸி ஓடிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு இருந்த புதுக்கோட்டை வேறு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாஸ்தியாகி பொலியூஷன் கண்ட்ரோல்லாம் மாறிடுச்சு. வியாதி தானாகவே வர்றோம். அன்றைக்கி வியாதிக்கு எங்கே வேணாலும் படுத்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது யார் எந்த அதிகாரியை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி என்னுடைய காலம் போயிடுச்சு. அடுத்த ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாலும் கேட்டு அது மாதிரி பண்ணுங்க. முதல்ல நிறைய சந்து பொந்தெல்லாம் இருந்தது. அதெல்லாம் சுகாதாரம் இல்லாமல் இருந்துச்சு. நிறைய பண்ணி எல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட்ஸ், இந்த பார்க்கெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். நல்லா மெயின்டைன் பண்ண பாருங்கள், சண்டே இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அவங்க பூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு இது இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இன்னும் பார்க்ஸை நல்லா டெவலப் பண்ணி அதை நல்லா இது பண்ணி வைக்கலாம். வர்றவங்க நல்லா யூஸ் பண்ணலாம். முதல் காரியம், புதுக்கோட்டைக்கு எலெக்ஷனில் இது கிடைக்கணும், எம்பி கிடைக்கணும். எம்பி கிடைச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எங்களுடைய ஆசை. பிள்ளைங்க இப்படி விளையாடுறதுக்கு இது பாருங்கள், இப்போ ஸ்விங்கில் தான் விளையாடலாம், எவ்வளோ நேரம் விளையாடலாம். பார்க்குன்னு கட்டியிருக்காங்க. அதை நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மாவட்டம் உருவாகி 50 முடிந்து 51வது ஆண்டு வருது. மன்னர் காலத்தில் மிகவும் சிறப்பாக 16 வீதிகளை கொண்ட மிக அற்புதமான புதுக்கோட்டை என்னும் கோட்டையாக அமைந்த புதுக்கோட்டை மாவட்டம் சீரோடும் சிறப்போடும் இருந்தது. தற்போது காலத்தில் சில சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக புதுக்கோட்டை மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது. இதை அரசு அதிகாரிகளும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் இதை செப்பனிட்டு நல்ல முறையில் நடத்துவதற்கு மிக அற்புதமான பணியை கொடுப்பதற்கும் வேண்டுகிறேன். பொங்கல் லீவு 4 நாள் லீவு, பொங்கல் லீவ் விட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்க்குக்கு வந்தோம். பார்க்கில் இந்த மாதிரி கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் அந்த படிக்கட்டுலாம் சரியில்லை. இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். பட்டு கொஞ்சம் இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் பாத்ரூம் வசதி இல்லை. இதுன்னு இல்லை சார், இப்போ நிறையா பார்க்குகள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயும் அப்படியே பாத்ரூம்லாம் இல்லாமல் கொஞ்சம் அசுத்தங்களாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வைக்கலாம். இந்த மாதிரி நிறையா எவ்வளவோ இருக்குது சார். நிறையா இது வருஷம் 50 வருஷம் ஆச்சு. புதுக்கோட்டை இது மாவட்டமாகி 50 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒன்று கூட டெவலப்மெண்ட் ஆகலை இது வரையும். புதுக்கோட்டை மாவட்டமாகி 50 வருஷம் ஆச்சுங்கிறீங்க, 51 வருஷங்கிறீங்க. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் வசதி இருக்கா? அந்த பாத்ரூம் வசதியில் சுத்தமாக இருக்கா, சுகாதாரமாக இருக்கா? நீங்களே பாருங்கள். நீண்ட நாட்களாக வச்சிட்ருக்கேன். 50 ஆண்டுகள் முடிஞ்சு 51வது ஆண்டு நிறைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. புதுக்கோட்டை வளராமல் இல்லை. ஆனால் எம்பி தொகுதியை இழந்துட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய இது. அது யாருமே அதை ஒரு முயற்சிக்கலை. எல்லாருமே அதை ஒரு ஏமாற்றப்பட்ட காரியமாக போயிடுச்சு. ஆனால் 67க்கு முன்னாடி காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் இந்த மாதிரி தர்மராஜ் பிள்ளை இவங்க போன்ற மிகப்பெரிய இவங்கெல்லாம் சேர்மனாக இந்த புதுக்கோட்டைக்கு நிறைய செஞ்சாங்க. அந்த புதுக்கோட்டைக்கு படி போட்ட இதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எல்லா எம்பியும் சரி, அமைச்சர்களும் சரி, சிறு காரியங்களை செஞ்சாங்களோ நினைவில் நிற்கிற அளவுக்கு எந்த காரியத்தையும் அவங்க செய்யலை. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜயபாஸ்கர் வந்ததுக்கப்புறம் அந்த ஆள் ஓரளவுக்கு நல்லா அந்த தம்பி கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலு, இன்றைக்கி மெடிக்கல் காலேஜு, இன்னும் தொகுப்பு வீடு ஒரு 10-15 இடத்துல இது பண்ணி செஞ்சுருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் பாராட்டக்கூடியது தான். மற்றபடி மற்ற ஜாதி மற்ற அந்த கட்சிக்காரங்கள்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய புதுக்கோட்டைக்கு மிகப்பெரியதை ஒன்றும் சாதிச்சில்லை. சில செஞ்சுருக்காங்க. 51வது ஆண்டு நடைபெற்று கொண்டு இருக்குது. ஓரளவு எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க. வேறு எதுவும்
தேவைகள் இருந்தால் செய்யலாம். 50 வருஷம் புதுசாக இருக்கிறது நல்லா எல்லாமே சிறப்பாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு நினைக்கிறேன். இதே ஒன்றும் இந்த சுகாதாரத்தில் மட்டும் இந்த சுகாதாரத்தில் ஒன்றும் மேம்பட்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதெல்லாம் நல்லா வளர்ச்சியாக தான் தெரியுது. ஆனால் அங்கே உள்ள மெடிக்கல் காலேஜில் உள்ளவங்களாம் நல்லா ஒன்றும் மேம்பட்ட சிகிச்சை அளிக்கிறாங்க. இன்னும் அது நல்லா எல்லாருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் கிடைக்கணும். ஓகே, ஸோ நான் பிறந்தது எல்லாமே புதுக்கோட்டை தான். சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒரு ஃப்ளட் அப்படிலாம் வந்துச்சுன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஸோ எங்கள் வீடு வந்து இங்கே மெயினில் கிடையாது. ஸோ கம்பன் நகர், பெரியார் நகர், ஸோ புதுக்கோட்டோட அந்த எண்ட் சைடில் இங்கே ஃப்ளட் வர தண்ணி எல்லாமே மூவ் ஆகி அங்கே தான் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில் அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது நான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் இப்போ நீங்கள் சென்னை ஃப்ளட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளட்டு வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் இருந்தாலும் ட்ரைனேஜ் சிஸ்டம் புதுவாக இருந்துச்சுன்னா லைக் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். மிச்சபடி ஹெல்த் செக்டர் இருக்கட்டும், எஜுகேஷன் செக்டராக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஈவன் நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிறைய ஊரில் கிடையாது. நம்ம ஊரில் கொண்டு வந்தது பெரிய விஷயம். அண்ட் எஜுகேஷன் செக்டர் பொறுத்த வரைக்குமே நம்ம லைக் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் ஐஐடிஸ் என்ஐடிஸ் போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 50 இயர்ஸ் இப்போ 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ஸில் வந்து எஜுகேஷன்லேயே இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எஜுகேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் படித்து வெளியூர் போவாங்க. அண்ட் இங்கே கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும்னு அவங்களே யோசிப்பாங்க. வெளியாளுங்க இங்கே கம்பெனிஸ் ஆரம்பிக்கணுங்கிறத விட நம்ம ஆளுங்க படிச்சுட்டு போய் கம்பெனி ஆரம்பிக்கிறதுங்கிறது அது கொஞ்சம் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஊரை பற்றி தெரியும், என்ன ஆரம்பித்தா பெட்டராக இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். என் பேர் அண்ணாமலை. நான் வந்து இங்கே சின்ன வயசுலேருந்து புதுக்கோட்டையில் தான் இருக்கேன். புதுக்கோட்டை 50 வருஷம் கடந்து போகிறதுக்கு மிக மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன்னா இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா வளர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து சீப்பாகவே வந்து லேபர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் நிறைய கிடைப்பாங்க. அதை வச்சுட்டு ஈஸியாக அவங்க ஐடி ஃபர்ம்ஸ்லாம் இங்கேயே ஆரம்பிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஆரம்பிச்சு நல்லா டெவலப் பண்ணலாம். ப்ளஸ் நிறைய ஜாப்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும், வேலைவாய்ப்பு இது பண்ண மாதிரி இருக்கும், எக்கனாமி இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் வந்து பல்வேறு துறைகளில் வந்து வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நிறைய பேர் படிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போகிற தவிர்த்துட்டு அந்த எக்ஸ்போஷரை வெளியில் வந்து பெற்றுக்கொண்டு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை இங்கே வந்து நம்ம திருப்பி அதை வளர்ச்சி அடைஞ்சோம்னா இங்கே உள்ள மக்களுக்கு வந்து திருப்பி பயன்படுவார்கள் என்பது என்னோட கருத்தாக இருக்கிறது. இந்த பேட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு புதுகை வரலாறு தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆரம்பித்து இன்றுடன் 51வது வருடம் ஆரம்பமாகிறது. அதற்காக இந்த புதுக்கோட்டைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இந்த புதுக்கோட்டை மிகவும் இன்றைய தினம் சோதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் முடிந்து 51வது ஆண்டு காலமாகியும் இன்று வரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கென்று பாராளுமன்ற தொகுதி என்று ஒதுக்காமல் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இணைத்து 4 எம்பியாக இருக்கின்றார்கள். இங்கே யாரிடமும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத சூழ்நிலை இங்கே நிலவுகின்றது. இதை எவ்வளோ எடுத்து சொல்லியும் பாராமுகமாக புதுக்கோட்டையை வைத்துள்ளார்கள். இது அரசியல்வாதிகளுடைய அரசியல்வாதிகளுடைய முடிவா அல்லது எப்படி இயற்கையினுடைய முடிவா என்று தெரியவில்லை. வருங்காலங்களில் எங்களது புதுக்கோட்டைக்கு ஒரு தனியாக பாராளுமன்ற உறுப்பினரை நியமித்து அவர்களை போட்டியிடச் செய்து வெற்றி பெற்று அவர் எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய முன்னேற்றங்களை எடுத்துச் செல்ல உதவியாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் உங்களுடைய புதுகை வரலாறு மூலமாக கனிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் மிகச்சிறந்த மாவட்டம். மன்னர்கள் ஆண்ட பூமி, மிக செழிப்பமாகவும் மக்கள் மிக வளமையாகவும் வாழ்ந்த இடம் இந்த இடம். தற்சமயம் பல இடங்களில் தேவையற்ற ஆக்கிரமிப்புகள், அதை இன்னும் கொஞ்சம் சீரமைத்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். மேலும் புதுக்குளம் என்பது மிக அருமையாக இருந்த இடம். 4 பக்கமும் 4 திசையும் 4 காவலர்களை போட்டு மிக துல்லியமாக நல்ல அருமையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் மிக கேவலமான நிலைமையில் இருக்கின்றது. ஒரு வயது முதிர்ந்தவர்கள் நடைபயிற்சி பண்ணும் பொழுது சிரமமான சூழல்கள் ஏற்படுகின்றது. 74 மாவட்டமாகி பல்வேறு வளர்ச்சிகளை அடையும் நிலையில் இருந்தாலும் அடையவில்லை. காரணம், மக்களுக்கு இளைஞர்களுக்கான
வேலைவாய்ப்பு மற்றும் விவசாயிகளுக்கான முன்னேற்றங்கள், தொழிலாளர்களுக்கான முன்னேற்றங்கள், மக்கள் எதிர்பார்க்கின்ற அவல நிலையெல்லாம் பூர்த்தி செய்யாத இருக்கிறது. காரணம், சமஸ்தான காலத்திலேயே இது அழகு சிறந்த ஒரு நகரமாக, ஒரு வடிவமைப்பை கொண்ட நல்ல வடிவமைப்பு கொண்ட நகரமாக திகழ்ந்தது. இப்பொழுதும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுகாதாரங்கள் மற்றும் அனைத்தும் இருந்தும் இளைஞர்களுக்கான முன்னேற்றங்கள், விவசாயிகளுக்கான முன்னேற்றங்கள், தொழிலாளர்களுக்கான முன்னேற்றங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ளது இந்த மாவட்டத்தில் வளர்ச்சி பெறவில்லை என்று தான் கூற வேண்டும். இந்த மாவட்டம் 51 ஆண்டு காலம் தாண்டி சுதந்திரம் பெற்று அதன் பிறகு மாவட்டமாகி பல்வேறு துறையிலே சேர்ந்தவர்கள் இந்த மாவட்டத்துக்கான வாக்கெடுத்து செல்கிறார்கள், அமைச்சராக போகிறார்கள். தனக்கு தேவை, தன் இயக்கத்துக்கு தேவை, தன்னுடைய வேண்டியவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதிலே அரசியல்வாதிகள் கவனம் செலுத்துகிறார்கள் தவிர, புதுக்கோட்டை மக்களுக்கென்று, புதுக்கோட்டை வளர்ச்சிக்கென்று இந்த வரலாறு, மிகப்பெரிய வரலாறுக்கு சொந்தமான ஒரு புதுக்கோட்டை மாவட்டம், அழகு நிறைந்த மாவட்டம், அறிவு நிறைந்த மாவட்டம், தன்மானம் நிறைந்த மாவட்டம், தனக்கென்று ஒரு தனிப்பதிவை கொண்ட ஒரு மாட்சி மதாங்கிய மன்னர் காலத்திலிருந்து இந்த மாவட்டம் உருவாகி பல்வேறு வழிகளிலே முன்னேறிய மாவட்டம். இந்த மாவட்டம் சமஸ்தானத்திலே இந்திய குடியரசிலே ஒப்படைக்கப்படும் என்பது வல்லபாய் பட்டேல் இடத்தில் இந்த சமஸ்தானத்திலே பல்வேறு பொருளாதார மிகவும் உயர்ந்த பொருளாதார நிலையிலே இந்த மாவட்டம் உள்துறை செயலாளர், உள்துறை அமைச்சராக இந்த பட்டேலிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பெருமையோடு புதுக்கோட்டை மாவட்டத்தை பார்த்து மிக ஞானமிக்க, நம்பிக்கை மிக்க, தேச நேசம் கொண்ட ஒரு மன்னரை பார்த்து அவருக்கு தலை வணங்குகிறேன். கோட்டை மன்னராட்சி இருந்த சமஸ்தானம், மன்னராட்சி முடிஞ்சு மக்களாட்சியில் தமிழ்நாடோடு சேர்ந்து இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் மன்னர் ஆண்ட காலத்தில் 416 வீதி ஒரு முன்மாதிரியாக இந்தியாவிலே புதுக்கோட்டை சமஸ்தானம்னா ஒரு ரோடு அமைப்பு, சாக்கடை வசதி, சுகாதாரம், போக்குவரத்து எல்லாமே முறையாகவும் சரியாகவும் இருந்தது. அது பின்னாடி வந்த அரசியல் தலைவர்கள் அதாவது பழைய ஆள்களாக எடுத்துக்கிட்டால் காங்கிரஸ் அமைப்பாக இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்த காடு வெட்டியார், பெரியண்ணன் போன்ற தலைவர்கள்லாம் நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணாங்க. இப்போ இளைய தலைமுறை வந்ததுக்கப்புறம் பராமரிப்புங்கிறதெல்லாம் மாறி எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிற முறை போய் இன்றைக்கி எல்லா பகுதியிலையும் சாக்கடை தண்ணி தேங்கி நிற்கிறதும், ஒவ்வொரு வீட்லேயும் கொசுக்கடி, போக்குவரத்து, இது மாதிரி ரொம்ப மோசமான நிலைமைக்கு நகரம் தள்ளப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆகி 51 வருஷம் ஆகின்னு சொல்லி வேணால் பெருமைப்பட்டுக்கலாம். கலைஞர் தான் ஆக்கி அரசு மாடல் ஸ்கூலெல்லாம், முன்மாதிரி பள்ளி இதுகள்லாம் உருவாக்கினார். ஆனால் அந்த முன்மாதிரி பள்ளியும் தான் கடைசியில் கெடுத்து விட்டாங்க. அதே மாதிரி கேகேசி அவர் பேரால் கல்லூரியெல்லாம் வந்துச்சு. எல்லாமே முரண்பாடாக இருக்குது. இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் நடவடிக்கை, அவங்களுடைய செயல்முறை, போக்குவரத்து எல்லாம் அலங்காரமும் நாகரிகத்தன்மையாக இருக்கக்கூடிய, மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுற அரசியல் தலைவர்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அந்தளவுக்கு நாடு மாறி போச்சு. நல்லவங்க யாராச்சும் வந்தால் கூட இப்போ நாட்டை திருத்தவர் வந்து விட்டார், இவர் புதுசாக கிளம்பியிருக்காரு யாருன்னு கிண்டல் பண்ணுற காலமாக இருக்குது. அதனால் இனிமேல் வர்ற தலைமுறையாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஓட்டு போடுறதுக்கு பணம் வாங்காமல் நல்ல முறையில் நல்ல மனிதர்களுக்கு வாக்களிக்கணுங்கிற எண்ணத்தோட வந்தால் நாடு நல்லா இருக்கும். புதுக்கோட்டை மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே நீங்கள் பார்க்க முடியாது. ஆமாம், அதனால் இதை செம்மைப்படுத்தணும் அப்படின்னா இளைய தலைமுறை நல்ல எண்ணத்தோடு செயல்படணும். அது எல்லா கட்சியிலும் இருக்கவங்களும். ஆமாம், அந்த கட்சியில் அவர் 10 பங்களா வாங்கினார், நம்ம அது மாதிரி 20 வாங்கணுங்கிற எண்ணத்தோடு தான் இப்போ அரசியலுக்கு வர்ற இளைஞர்கள்லாம் வர்றாங்க.
அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் நல்லாவும் இருக்காது, நாடும் நல்லா இருக்காது. நல்ல மனிதர்களும் நல்ல மக்களும் பொது வாழ்க்கைக்கு வரணுங்கிற ஆண்டவனையும் உங்களை மாதிரி நல்ல மனிதர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை.